அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நபரை விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த நபர் பார்த்திங்கன்னா உங்களை கண்டுக்கிறவே இல்லை, உங்களை விரும்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறையை அவங்க மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஞாபகம் உங்களை விரும்ப ஆரம்பிப்பாங்க, உங்களை அவங்க தேடி வர ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இந்த பிரயோக முறையை வேறு எதற்கெல்லாம் பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிகள் சண்டை பிரிஞ்சிருப்பாங்க. பிரிஞ்சு போனவங்களை ஒன்று சேர்ப்பதற்கும் இந்த பிரயோக முறையை நம்ம தாராளமாக செய்யலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடுவாங்க. அவங்கள வீட்டுக்கு அவங்களுடைய மனதை மாற்றி திருப்பி வர வைக்கிறதற்கும் இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் தவறான நோக்கத்திற்கு இந்த பிரயோக முறையை யாரும் செயல்படுத்திட வேண்டாம். சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய தேவையற்ற உறவுகள் மீது இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த பிரயோக முறையை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை பார்த்திங்கன்னா ஒரு செப்பு தகடு இல்லைன்னா வெள்ளி தகட்டில் எழுதி நீங்கள் இந்த எந்திரத்திற்கு அபிஷேகம் செய்து அந்த எந்திரத்திற்கு தூப தீபம் காட்டி அந்த எந்திரத்துக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை உரு கொடுத்து 10,008 உரு கொடுத்து அந்த எந்திரத்தை எடுத்து வச்சுருக்கணும். சரிங்களா? இந்த உரு பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். ஒரு நிறைஞ்ச பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோக பூஜையை உங்களுடைய வீட்டிலையே நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது பௌர்ணமி அன்னைக்குன்னு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்கில் ஒரு சுத்தமான பசு நெய் ஊற்றி தீபம் போட்டு வச்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி ஒரு வாழை இலை ஒன்று விரித்து அந்த வாழை இலையை கிழக்கு திசை பார்த்து போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு பெண்ணை விஷயம் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய உருவம் போல் ஒரு பச்சரிசி மாவில் பன்னீர் விட்டு குழப்பி அதை என்ன செஞ்சுக்குங்கன்னா அந்த உருவம் பெண் உருவம் போல் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு ஆணை விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த ஆணை வசியப்படுத்த நினைக்கிறீங்க அப்படின்னா ஆணுடைய உருவம் போல் பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த அவங்களுடைய காலடி மண்ணோ இல்லை அவருடைய வேர்வப்பட்ட துணியோ தலைமுடியோ இருந்துச்சு அப்படின்னா அந்த பொம்மையில் வச்சுக்கிறலாம். இல்லை என்கிட்ட அந்த பொருட்கள்லாம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய புகைப்படத்தையே வச்சுக்கிறலாம். புகைப்படமும் கிடைக்காதவங்க ஒரு செப்பு தகட்டில் அவங்களுடைய பெயரும் அவங்களுடைய அப்பா பெயரையும் சேர்த்து அந்த எந்திரத்தில் எழுதி அந்த எந்திரத்தை என்ன செஞ்சிடணும்னா தலைமாட்டில் வச்சுங்க, இல்லைன்னா கால் மாட்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு அந்த பொம்மைக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா மல்லிகைப்பூவை வச்சு அர்ச்சனை பண்ணணும். 1008 தடவை மல்லிகைப்பூவை வச்சு அர்ச்சனை செய்யணும். ஏற்கனவே நீங்கள் மந்திர உரு கொடுத்த அந்த எந்திரத்தை சுருட்டி அவங்களுடைய பெண்ணுறுப்பு பகுதியிலையோ இல்லை தலையில் சொருகி வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய நினப்பு அவங்களுக்கு அதிகமாகி உங்களை தேடி உங்களை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்திரீ வசியம் என்ற மாந்திரிக ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பழங்கால ஒரு முறை. சரிங்களா? இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இந்த முறையை தான் என்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுக்குமே நான் இந்த முறையை தான் பண்ணி கொடுக்குறேன். கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பிரயோக முறை. சரிங்களா? இந்த பாவைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடணும், பூஜை போட்டு முடித்த பிறகு இந்த பாவையை 1008 தடவை மந்திர உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த பாவையை அப்படியே மஞ்சள் துணியில் கட்டி கொண்டு போய் மயானத்தோடைய வடக்கு திசையில் கொண்டு போய் பிதைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த பாவையை கொண்டு போய் அந்த பெண் இருக்கக்கூடிய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பிதைச்சி வச்சாலும் சரி, அது என்ன செஞ்சுருவாங்கன்னா அந்த பெண் 21 நாளைக்குள்ளாக உங்களுடைய நினப்பு உங்களை தேடி உங்களை விரும்ப ஆரம்பிப்பாங்க. உங்கள் மேலே அதிகப்படியான அன்புகள் அவங்களுக்கு மனசில் ஏற்பட ஆரம்பிக்கும். அதன் பிறகு உங்களை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மேலே ஆசை வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு வசீகரணமும் மோகனமும் சேர்ந்த ஒரே பிரயோக முறை. இந்த பிரயோக முறையை பயன்படுத்தி நம்ம விரும்பக்கூடிய எப்பேற்பட்ட நபர்களையுமே நம்ம வசியம் செய்ய முடியும். இது ரொம்பவும் பழமையான மாந்திரிக ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட முறை. இது ரொம்பவும் கை மேலே பலன் தரக்கூடிய முறை. சரிங்களா? இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.